வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான இனிப்பு ரவா குழிப்பணியாரம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த ரவா பணியாரத்துக்கு 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு காய்ச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். அப்புறம் இதுலேயும் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் சுக்கும் ஏலக்காயும் பொடிச்சு வச்சுருக்கேன். இனி நாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு நாம் ரவையை கொட்டிக்கலாம். காய்ச்சி வச்சுக்கூடிய பாலில் 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி மீதி இருக்கக்கூடிய 1/2 கப் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால்லையே இந்த ரவை நல்லா ஊறணும். இது நாம் ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது ஊறட்டும். ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை இந்த பாத்திரத்தில் கொட்டி இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். கெட்டி பாகு காய்க்க வேண்டாம், ஜஸ்ட் இதில் வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நமக்கு வெல்லம் கரைஞ்சாச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நாம் அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆகியாச்சு. இது ஆறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே துருவின தேங்காய் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காயை துண்டு துண்டாக கட் பண்ணியும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம், நல்லதாக இருக்கும். நான் துருவி எடுத்துருக்கேன். நல்லா வறுபடணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நல்லா ப்ரௌன் கலர் வர வேண்டாம், லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பசும்பால் விடுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இனி இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு போடும்போது நமக்கு நல்லா பொவி வரும், இல்லைன்னா ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். இனி இதில் நாம் கரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய விட வேண்டாம். இந்த பக்குவத்துக்கு நாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இட்லி மாவு ஊற்றுற பக்கத்தோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போது நமக்கு மாவு ரெடி ஆகியாச்சு. இப்போது குழிப்பணியார கல்லை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு அதில் ஆயில் விட்டுருக்கோம். இப்போ ஆயில் சூடாகியாச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை மாதிரி பக்கம் மாற்றி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இது வெந்தாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா பணியாரம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.